இப்பொழுது இந்த காணொளி உங்கள் முன்னால் காட்டப்பட்டது. இதில் காட்டப்பட்ட பெரும்பாலான ஆவணங்கள் நேரடியாக ஒளிபரப்பிலிருந்து எடுக்கப்பட்டவைதான். அது தவிர சில நல்ல உள்ளங்கள் இதற்கான பதிவை எங்களிடம் கொடுத்தார்கள். இந்த நாட்டு இத்தனை கோடி மக்கள் இருந்தும் ஒரு அப்பட்டமான பொய்யை உண்மை என்று இந்த அரசும் ஸ்டெர்லைட் நிர்வாகமும் காட்டியிருக்கிறது. மக்கள் தீ வைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டார்கள், அதனால்தான் துப்பாக்கியால் சுட்டோம் என்று அரசு மட்டும் சொல்லவில்லை. அரசு சொன்னதை கேட்டு இங்கே பிரபல திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் கூட போராட்டக்காரர்களை மிகவும் இழிவாகவும் கேவலமாகவும் பேசினார்கள். இன்று வரை வேதாந்தா குழுமம் என்ஜிடி என்று சொல்லக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சட்டவிரோத அமைப்புகள் இந்த போராட்டத்திற்குள் உள்ளே புகுந்து கலவரத்தை தூண்டினார்கள் என்று தெரிவித்து வந்தார்கள். இது எல்லாம் அப்படி நடக்கவில்லை என்பதற்கான ஆதாரத்தை தான் உங்கள் முன்னால் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம். திட்டமிட்டு அரசும் ஸ்டெர்லைட் நிர்வாகமும் கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டு சதியை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இதுவரை இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் சுற்றுச்சூழல் சட்டங்களை மதிக்காமலும் சுற்றுச்சூழல் விதிகளை மீறியும் மட்டுமே நடந்து வந்தது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கிரிமினல் நிறுவனமாக இன்று உருவாகி இருக்கிறது. எனவே இந்த செயலில் ஈடுபட்டது நமக்கு 11:57க்கு காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு மக்களை எல்லாம் 11:59க்கு அலுவலக வளாகத்தை விட்டு வெளியேற்றி 4 வழிச்சாலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதற்கு பின்பு உள்ளே ஒரு கும்பல் வருகிறது. வளாகம் முழுக்க காவல்துறையினுடைய முழு பாதுகாப்பில் இருக்கிறது. அப்படி அவர்கள் வந்தவர்கள் மீது எந்த விதமான சிறு நடவடிக்கையும் கூட எடுக்காமல் இருந்தது என்பது இங்கே அரசும் ஸ்டெர்லைட் நிர்வாகமும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கூட்டு சதியை கூட்டு படுகொலையை இங்கே அரங்கேற்றியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே நாங்கள் எங்களுடைய வழி வேதனை என்பதை விட ஒரு அறத்திற்காக ஒரு நியாயத்திற்காக நடந்த மாபெரும் மக்கள் போராட்டத்தை ஒரு தீவிரவாதம் என்றும் பயங்கரவாதம் என்றும் காட்டி முடக்குகின்ற வேலையை அரசு செய்தது. வேதாந்தா நிறுவனம் உலகம் முழுக்க அந்த செய்தியை எடுத்து சென்றது. இது அப்படி நடக்கவில்லை என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் நாங்கள் இங்கே தெரிவித்துள்ளோம். குறுந்தகட்டின் மூலமாக தொடர்ந்து இன்று நாட்டில் உள்ள அனைவருடைய கடமை என்பது இந்த வேதாந்தா குழுமத்தினுடைய ஸ்டெர்லைட் மட்டுமல்ல, எந்த ஒரு நிறுவனமும் இந்த நாட்டில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கேயும் இயங்குவதற்கு தகுதி இல்லை என்ற அடிப்படையிலே இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்தில் ஒரு செய்தியை நாங்கள் குறிப்பிடாமல் விட்டுவிட்டோம். துப்பாக்கிச்சூடு 11:56க்கு நடப்பதற்கு முன்பாக 11:51க்கு தென்மண்டல காவல்துறையினுடைய தலைவர் ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் அவர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டு செல்கிறார். அவர் வந்துவிட்டு சென்ற பின்புதான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்தது. துப்பாக்கிச்சூடு நடத்தும் பொழுது நேரடியாக அங்கே திருநெல்வேலி சரக காவல்துறை தலைவர் டிஐஜி அங்கே இருக்கிறார். அவர் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நடத்தி முடித்துவிட்டு 12:01 மணிக்கு அங்கிருந்து வெளியேறிய காட்சியைத்தான் இங்கே நாம் பார்த்தோம். அவர் வெளியேறியவுடன் இந்த தீ வைப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. எனவே இதில் எல்லாமே நாங்கள் காட்சியாகவே உங்களிடம் நாங்கள் தெரிவித்து விட்டோம். எனவே உலகத்தின் முன் இங்கே அரசும் ஸ்டெர்லைட் நிர்வாகமும் கூட்டு சேர்ந்து நடத்திய சதியை அன்பான பத்திரிகையாளர்களான நீங்கள் உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய அரசு எப்பொழுதுமே
இது போன்ற பன்னாட்டு கம்பெனிக்கு துணை நிற்கும் என்பதோடு அந்த பன்னாட்டு கம்பெனியே நேரடியாக கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அப்படி என்பது இந்த நிகழ்வில் அறிய வந்திருக்கிறது. எனவே வேதாந்தா குழுமத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். அதனுடைய உரிமையாளரான அனில் அகர்வாலை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். வெள்ளையன் ஆட்சி செய்த காலத்தில் கூட எந்த ஒரு போராட்டத்திலும், மக்கள் போராட்டத்தில் இத்தனை பேர் அங்கே ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தை தவிர்த்து இவ்வளவு பேர் ஒரே இடத்தில் காக்கா குருவியை சுட்டது போல சுடப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்தில் அவ்வாறு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. எனவே உண்மையை நாங்கள் உலகத்தின் முன் தெரியப்படுத்தி விட்டோம். இதை நீங்கள் வெளிக்கொண்டு இந்த உண்மையை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க வேண்டுமாய் உங்கள் முன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை மறுதினம் என்ஜிடியினுடைய தீர்ப்பு 17க்குள் நாங்கள் அதை வெளியிட்டு விடுவோம் என்று சொல்லியிருக்கார்கள். இன்று கூட வெளியிட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் அது வெளியிடுவதற்கான அதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கார்கள். என்ஜிடி தலைவர் நாங்க இணையத்தில் தான் வெளியிட போறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. எனவே இங்கே ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்காக, ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்காக அரசும் ஆளும் வர்க்கமும், ஏன் நீதித்துறையும் கூட எவ்வளவு மோசமாக நடந்து வருகிறது. ஒரு அப்பட்டமான உண்மையை அரசாங்கம் மறைத்து திரும்ப திரும்ப பொய்யை ஊதி பெருக்கி இங்கே அமைதியாக குழந்தைகளை கூட்டிக் கொண்டு தண்ணீர் பாட்டிலோடு போராட்டத்திற்கு வந்த மக்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி படுகொலை செய்து அந்த கொலைக்கு எந்த விதமான நியாயமும் கிடைக்காத நிலையில் நாங்கள் இதை வெளியிடுகிறோம். இதற்கான நீதி கிடைக்கின்ற வரை இதற்கான மக்கள் போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுப்போம். அதாவது இது இந்த ஒரு பிரச்சனை மட்டுமல்ல. நாங்கள் கடந்த 2 வருஷமா மணல் கொள்ளை போராட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கோம். நாங்கள் 10,000 பேர்த்து கூட்டிகிட்டு போனால் அடுத்த நாள் மணல் கம்பெனி ஆளுக 10,000 பேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க. கூடங்குளம் அணுலை போராட்டம் நடந்த பொழுதும் உங்களுக்கு அந்த போராட்டத்தினுடைய நிறைவு காலகட்டத்தில் நடந்த சம்பவம் 500 கோடி ஒதுக்கின பின்னாடி நடந்த சம்பவங்கள் தெரியும். அதே மாதிரி தாதுமணல் கொள்ளை தொடர்பாக இந்த ககன்தீப் சிங் பேடி குழு அமைக்கப்பட்ட பொழுது மக்கள் எப்படி கொந்தளிச்சாங்க. ஆனால் அந்த நிறுவனத்தை சார்ந்து இருக்கிறவர்கள், அந்த நிறுவனத்தின் மூலம் பலனடையவர்கள் எப்படி தினசரியும் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு எப்படி ஆள்களை கான்ட்ராக்டாக கூட்டிட்டு அதற்கு செலவுக்கு பணம் கொடுத்து நடந்த நிகழ்வெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். இது புதிய விஷயம். நிறுவனங்கள் பணத்தை கொடுத்து அங்கே நீங்க குறிப்பாக கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போராட்டம் நடந்துக்கிற பகுதியிலிருந்து வந்த மக்கள் கிடையாது. அதற்கு சம்பந்தம் இல்லாமல் உடன்குடி மற்றும் திருநெல்வேலி இப்படி பல்வேறு பகுதியில் இருந்து ஆட்களை கூட்டி மனு கொடுக்கின்ற வேலையை தான் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வச்சிருக்கோம். உடன்குடியில் இருக்கக்கூடிய இந்து முன்னணியினர் அங்கே இருக்கிற 500 பேர்த்த கூட்டிட்டு வர்றாங்க. திருநெல்வேலியிலிருந்து இந்து முன்னணியாரும் கூட்டிட்டு வர்றாங்க. இப்படி பணத்தை கொடுத்து ஆளை கூட்டிட்டு வந்தால் எங்கிருந்து வேணாலும் கூட்டிட்டு வர முடியும். இது நாங்கள் தொடர்ந்த போராட்டங்கள்ல, சூழல் சார்ந்த போராட்டங்கள்ல இந்த 15 ஆண்டுகளாக தமிழகத்தில் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய நடைமுறை தான். யதார்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும். வெளிப்படையான உண்மை என்பது ரகசியமானதல்ல, அப்பட்டமானது, வெளிப்படையானது. போராடக்கூடிய மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குது? இன்றைய வரை இந்த ஆலை இயங்குவதற்கு அனுமதி இல்லை என்பதுதான் அரசினுடைய கொள்கை, அரசினுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தையே ஜியோவே என்ன சொன்னாங்க, இது சர்வதேச சட்டம் போட்டா கூட உடைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த 3 நாள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில கடந்த 3 நாட்களாக மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதத்தை அரசு கட்டமைச்சிருக்கு. கூடி பேசினால் கைது. நேற்று முன்தினம் 8 பேர் இந்த தீர்ப்பு வந்தால் அடுத்தது எப்படி முன்னெடுப்பது என்பதற்கான ஆலோசனைக்காக சந்திக்க போறாங்க. 8 பேர்த்த கடற்கரையிலிருந்து கைது பண்ணி நேரா வடக்கு காவல் நிலையத்தை கொண்டு வச்சிடறாங்க. மக்கள் எல்லாம் திரண்டு எஸ்பியுடைய வீட்டுக்கு முன்னாடி மறியல் பண்ணி ஆயிரக்கணக்கான பேர் அதற்கு பின்னாடி பேச்சுவார்த்தை நடத்தி விடுதலை பண்றாங்க. நேற்று கருப்பு துணி வாங்க போனவர்களை கைது பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று இரவு வரைக்கும் இப்போட்டு இப்படி அரசு சொல்லக்கூடிய கொள்கை. நாம் சொல்லுவது, அரசாங்கம் இன்று வரை அரசின் நிலைப்பாடாக தமிழக அரசு சொல்லுவது, நாங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை அரசாணை வெளியிட்டு மூடி வைத்திருக்கிறோம். அந்த அரசாணைக்கு ஆதரவாக செயல்பட்டால் இங்கே அனுமதிக்கப்படுகிறதா என்று கேட்டால் கிடையாது. இப்போ மட்டுமல்ல, ஏற்கனவே ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு பின்பு எங்கேயாவது தமிழ்நாட்டில் வெளியில போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதிச்சிருக்காங்கன்னு கேட்டா எங்கேயுமே கிடையாது. எல்லா பக்கம்
ஒன்னா தடையை மீறி போராட்டம் இருக்கு கைதாவாங்க, இல்லைன்னா நீதிமன்றம் போய் உத்தரவு வாங்கி தான் போராட்டம். இது அதுல மட்டுமல்ல, நெடுவாசல் போராட்டத்தை நாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழக அரசு எதுக்கிறதா அறிவிச்சது. ஆனா நெடுவாசலை தவிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் கூட நெடுவாசலுக்காக தமிழ்நாட்டில் இல்ல. புதுக்கோட்டையில மட்டும் ஒரு போராட்டம் நீதிமன்ற உத்தரவை பெற்று நடந்தது. அதே காலகட்ட போராட்டம் நடக்கும் பொழுதே மதுரையில 14 பேரை கைது பண்ணி சிறையில் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீட் தீர்வுக்கு தமிழக அரசு தமிழக கல்வியை நீட்டுக்கு இது வைக்கக்கூடாது, என்ட்ரன்ஸ் வைக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் சொல்லும் பொழுது அதற்காக போராடிய மதுரையில் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் 65 பேர்த்தை கைது பண்ணி, அனிதா அவர்கள் இறந்த பொழுது 65 பேர்த்தை கைது பண்ணி சிறையில் வச்சு ஒரு வாரத்துக்கு பின்னாடி விடுதலை பண்ணாங்க. அதனால அரசை பொறுத்தவரை பேசுவதற்கு ஒன்று, யதார்த்தமாக நடப்பதற்கு வேறொன்று என்பதுதான் அரசினுடைய தொடர் செயல்பாடு. இது எல்லா சம்பவத்திலும் இப்படித்தான் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சார் நான் உங்களுக்கு எவ்வளவு பேர் தெரியும் தெரியாது. நாங்க இப்போ ஓராண்டா நான் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தேன். அப்போ சிறையில் உண்ணாவிரதம் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் ஒரு 12 நாள் நான் அட்மிட் பண்ணியிருந்தேன். அங்கிருந்த பல மருத்துவர்கள் ஸ்டெர்லைட்ல பணியாற்றி அவர்களெல்லாம் நேரடியாகவே சொல்றாங்க இதனால என்னென்ன பாதிப்பு. இப்போ கூட ஒரு சின்ன உதாரணம், பெருசா ஒன்றும் இல்லை. 30 வயசான சல்பூரிக் ஆசிட் பிளான்ல இருந்த இன்ஜினியர் முகேஷ் என்பவர் கேன்சர் செத்தார். அதே மாதிரி சாம் ஜெயக்குமார் சொல்லி அங்கிருந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர், பாதுகாப்புத்துறை அதிகாரி கேன்சர் செத்தார். இந்த மாதிரி ஆதாரங்களை கேட்டால் நாங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது கொடுக்க முடியும். எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒன்றிலையுமே பலன் பெறக்கூடியவர்கள் இது வேண்டாம். இப்போ நாம் ஏற்கனவே தமிழக இந்திய அரசாங்கம் அமைத்த குழுவே கல்பாக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலான பேருக்கு கேன்சர் மற்ற நோய்கள் இருக்குன்னு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்க. ஆனால் அதையே என்ன பண்ணல, பாதிப்பு இல்லைன்னு வெளியே சொல்லிச்சு. அரசாங்கம் அமைத்த குழு, அது ஏதோ தனியார் சொன்ன குழு அல்ல, மஞ்சளா தத்தா குழு அறிக்கையா கொடுத்தாங்க. அதனால இந்த நாட்டை பொறுத்தவரை பொய்யெல்லாம் உண்மையாவது என்பது பல விஷயங்கள்ல அதற்கான தொடர்ந்து செயல்படலாத பொழுது நடந்துட்டு தான் இருக்கு. சார் ஸ்டெர்லைட் அதாவது இப்போ அங்கே இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்னாலே கேன்சர் வரும். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய டிசிடபிள்யூஆல அங்கே அதனாலே கேன்சர் வரும். இதெல்லாம் இப்போ என்ன, நாங்கெல்லாம் ஈரோட்டுக்காரருக்கு எங்கள் ஊர்ல எல்லாம் சாயப்பட்ட கழிவுனால, தோல்சாப் கழிவுனாலே கேன்சர் வருது. ஸ்டெர்லைட்னால மிக அதிகமான பாதிப்பு என்பதை பல்வேறு ஆய்வுகள் வழியா நாம சொல்றோம். இது மட்டுமல்ல, இங்க நாடாளுமன்றத்திலேயே அங்கிருந்த மத்திய இணையமைச்சர் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பின்னாடி அங்க பல்வேறு விதமான ஸ்டெர்லைட் ஆலை சிப்காட் வளாகத்தில் நிலத்தடி நீர் மாசு இருக்குது, அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல உலோகங்களுடைய இருப்பு தண்ணீர்ல அதிகமா இருக்குன்னு சொல்லி ஜூலை 12ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நீர்வளத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு அரசே ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பின்னாடி அங்க காற்றினுடைய தரம் உயர்ந்திருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்தி இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க தனியா என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு சிப்காட் வளாகங்கிற பல தொழிற்சாலை இருக்குது, மற்ற தொழிற்சாலைகளையும் பாதிப்பு இருக்கு, அதை நாங்க ஏத்துக்கிறது இல்லை. அந்த தொழிற்சாலை மூடப்படும் மிக அதிகமான பாதிப்பு இதில் இருக்குங்கிறத நான் இப்ப கேட்கிற கேள்வியோட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெர்லைட் ஆலை வளர்ச்சி இப்படின்னு எல்லாம் சொன்னா ஏன் எந்த மாநிலம் இதை கேட்க மாட்டேங்குது? தமிழ்நாடு வேண்டாங்குது. ஏற்கனவே நானோ கார் தொழிற்சாலை வெஸ்ட் பெங்காலுக்கு மக்கள் போராட்டம் நடந்தது. உடனே மோடி முதல்வராக இருந்த குஜராத்துக்கு அதை கொண்டு போனாங்க. இந்த ஆளை கேட்கலாம் இல்ல, ஏன் எந்த மாநிலம் கேட்க மாட்டேங்குது? வளர்ச்சி, இதுல வேலை வாய்ப்பு, பெரிய பொருளாதார வாய்ப்பு சொல்றாங்கல்ல, செய்யலாம் தானே. நாங்க பல கேட்கிற கேள்வி இதுதான். அணுகுலையில் ஆபத்து இல்லைங்கிறீங்க, ஆபத்து இல்லைன்னு சொல்ற ஒரு ஆள் கூட எங்க ஊர்ல ஒரு அணுகுலை வேணும்னு சொல்ற ஆள் கிடையாது. எங்க ஊர்ல கொண்டு வேணும்னு சொல்லி ஒரு ஆள் கூட சொல்றது இல்லை. ஆனா என்னது, பொதுவாக வெளியில் சொல்லிக்கிறது. அவங்களுக்கு தான் தெரியும், அங்க பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் வாழ்க்கை அழிப்பும் ஒவ்வொரு நிகழ்வும் தெரியும். இப்ப 1,00,000 பேர் அங்க வர்றாங்கன்னா எந்த அடிப்படையில் வர்றாங்க, யார் கூப்பிட்டு வர்றாங்க, அவரவர்கள் உணர்ந்திருக்காங்க வர்றாங்க, அதான் யதார்த்தம். அப்போ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, ஆட்பலம் இருக்குதுன்னு அதை வைத்து எண்ணற்ற புனைவுகள் என்ன பண்றாங்க, புனையப்படுதுங்கிறத உண்மை. அதாவது இந்த அரசாணை வெளியிடப்பட்ட பொழுது நான் சிறையில் இருந்து அப்பவே நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தது மட்டுமல்ல, சிறைக்குள் இந்த அரசாணை மலந்துரைக்கு கூட பயன்படாதுன்னு சொன்னோம். ஏன்னா இது அதுக்கு தான் மதிப்பு.
ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கொள்கை முடிவுள்ள அடிப்படையில் வருது. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்ட மிகப்பெரிய தொழிற்சாலை இந்தியாவில் கொக்கோ கோலா தொழிற்சாலை கேரளாவில் பிளாச்சிமாடாவில் பெருமாட்டி பஞ்சாயத்தில் இருந்தது. அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. 2005 மக்கள் போராடி அந்த ஆலை வந்து கேரள அரசும் தடை பண்ணுச்சு, கேரள உயர்நீதிமன்றம் தடை பண்ணுச்சு. அதற்கு பின்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுச்சு, இது போன்ற ஆலைகள் வருவது அரசினுடைய கொள்கை முடிவு, இதை வந்து தடை செய்ய முடியாதுன்னாங்க. ஆனால் மக்கள் போராட்டத்தினால தான் அந்த ஆலைக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன சட்ட ரீதியான வகையில் அந்த ஆலை இயங்கலாம். ஆனால் மக்கள் போராட்டத்தினால தான் என்ன பண்ணுது, அந்த ஆலை இன்று வரை மூடப்பட்டு இருக்குது. தமிழக அரசை பொறுத்தவரை இங்கே முழுக்க முழுக்க என்ன மக்கள் நலன் சார்ந்த அரசு கிடையாது. மக்கள் நலன் சார்ந்த அரசு கிடையாது. முழுக்க முழுக்க என்னது, பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் ஏவல் வேலை செய்கின்ற வேலை தான் தமிழக அரசு தொடர்ந்து பண்ணுது. இதுல மட்டுமல்ல, இங்க தமிழகத்தினுடைய வரலாற்றை எடுத்தோம்னா தமிழகத்துடைய கல்வி உரிமை, தமிழகத்துடைய மருத்துவ உரிமை, தமிழகத்தினுடைய வரி உரிமை, அத்தனை உரிமையுமே தமிழகம் இழந்து கொண்டே தான் இருக்குது. இங்க எல்லாம் அதை பற்றியெல்லாம் அரசு கவலையில். அரசை பொறுத்த வரைக்கும் இங்க 42% கமிஷன் கவர்மெண்ட் எல்லா வேலைகள்லையுமே 42 விழுக்காடு லஞ்ச பணம் வாங்குறது மட்டும்தான் அவருடைய வேலைகளாக வைத்துக் கொண்டிருக்காங்க. சட்ட ரீதியாக இவர்களுடைய சட்டப்படியே தடை செய்யப்பட்ட பல கொள்ளைகள், கனிம கொள்ளைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. சட்டவிரோத செயல்கள் நடந்துட்டு தான் இருக்குது. தமிழகத்தில் ஆளக்கூடிய தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு என்பது முழுக்க முழுக்க டெல்லியினுடைய எடுபிடி அரசு அல்ல, டெல்லியினுடைய கொத்தடிமை அரசு. இப்போ இந்த காணொலி தொடர்பான உங்க கேள்வியிலிருந்து கேட்டீங்கன்னா முக்கியமா இருக்கு. ஏன்னா இது இப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே பலராலும் தொடர்ச்சியா பேசப்பட்டு கொண்டிருக்குது. ஏன்னா இந்த காணொலியினுடைய விஷயம் தான் மிக முக்கியமானது. என்னன்னா, துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்புதான் தீ வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு ஆவணபூர்வமாக சொல்லப்பட்டது. உலகத்தின் முன் காட்டப்படாத மிகப்பெரிய ஒரு அரிய உண்மையை நாங்கள் சொல்லியிருக்கோம். அரசும் அந்த நிர்வாகமும் இன்னைக்கு வரைக்கும் அவன் போய் என்ன பேசுறான், இந்த சார்பா வந்து ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பாக பேசக்கூடிய வழக்கறிஞர் இங்க வந்து புரட்சி இளைஞர் முன்னணி, மக்கள் அதிகாரம் போன்ற மற்ற பல்வேறு அமைப்புகள் உள்ள பூந்து தான் கலவரத்தை ஏற்படுத்திட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. எங்க நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குது? இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு ஒரு எல்லையை கொண்டு வந்து இவர்களே அதை தீ வைப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அயற்சித்தனத்தை ஆளக்கூடிய அரசும் அந்த நிறுவனம் சேர்ந்து அரங்கேற்றி இருக்குது. அதனால இதை வந்து உலகின் முன் கொண்டு சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற வகையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது தொடர்பான உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்டீங்கன்னா உதவியா இருக்குன்னு கருதுறோம். நீங்க கேட்கக்கூடிய கேள்வி சரியானதுதான். எங்களுக்கு இது போன்ற திட்டங்களை பொறுத்தவரை நீதிமன்றத்திலிருந்து நியாயங்கள் கிடைக்காது, நியாயங்கள் கிடைத்ததும் இல்லை. ஏற்கனவே ப்ளூ லேடி என்ற ஒரு கப்பல் ஆஸ்பட்டாஸால 6000 டன் ஆஸ்பட்டாஸால் கட்டப்பட்ட கப்பல் வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய காண்ட்லா துறைமுகத்துக்கு உடைப்பதற்காக கொண்டு வந்தாங்க. ஐரோப்பா நாட்டு கப்பல் அது. ஐரோப்பா நாட்டு தொழிலாளிகள் அந்த கப்பல் உடைத்தாலே பலாயிரக்கணக்கான பேருக்கு புற்றுநோய் வரும், பாதிப்பு வரும்னு போராட்டம் பண்ணாங்க. அதற்கு பின்னாடி அந்த வழக்கு வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சிலரால் போடப்பட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதற்கு வந்து தடை விதிச்சது. அதற்கு பின்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துச்சு. என்னன்னா, இது போன்ற கப்பல் உடைப்புதெல்லாம் வந்து அரசினுடைய தொழில் கொள்கை, அரசினுடைய பாலிசி மேட்டர். இதில் நீதிமன்றம் தலையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. சிலர் பாதிக்கப்படுவதற்காக கப்பல் உடைப்பதை வந்து நிறுத்த முடியாது என்று சொன்னார்கள். இதில் திரும்ப திரும்ப நாம் எவ்வளவு பேசினாலும் இங்க பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இதில் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பது நமக்கு தொடக்கத்திலேயே தெரியும். ஏன்னா அது வந்து இந்த அரசாணை தொடர்பான விவாதம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வரும்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதியே சொன்னார், இந்த அரசாணை வந்து எந்த வேல்யூம் கிடையாது, இதுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா கொள்கை முடிவு எடுக்கணும் அரசு அப்படிங்கிறத சொன்னாங்க. இதெல்லாம் அரசு இல்ல இதெல்லாம் நாங்க சர்வதேச கோர்ட்டுக்கு போனா கூட அப்படியே ஊன்றி நிக்கி நாங்க அவ்வளவு பலமா போட்டுக்கிறதா அரசாங்க மக்களை வந்து ஏமாத்துறாங்க. அதனால இதை பொறுத்தவரை இது ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம். மக்களை வந்து ஏமாற்றுவதற்கு
அரசாங்கமும் அந்த நிறுவனமும் சேர்ந்து சட்டப்படி நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவதற்கான ஒரு கண்ணாமூச்சி நாடகம் இது. இந்த நாடகத்தை நாங்கள் நம்பவில்லை. அதிலே இந்த நீதிமன்றத்தை பற்றி பேசணும்னா இதுக்குள்ள இன்னும் நிறைய போகலாம். இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய தகுதிகள், அறிக்கை கொடுத்த நீதிமன்றத்தினுடைய தகுதி, இது எல்லாமே இன்னைக்கு கேள்விக்குள்ளா இருக்கு. தருண் அகர்வால் மேல ஏற்கனவே ஊழல் புகார் இருக்கு. என்ஜிடியினுடைய தலைவர் மேல ஏற்கனவே அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற உடனே இங்க நியமிக்கப்பட்ட நிலையெல்லாம் இருக்குது. தருண் அகர்வால் அறிக்கை கொடுத்த முன்னாடி அவருக்கு என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. இந்த நாட்டை பொறுத்தவரை எல்லா வகையிலும் ஊழல் ஊடுருவி இருக்குது. இங்கேயும் இதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாங்கிறதா. எங்களை பொறுத்தவரை மக்கள் போராட்டத்தின் மூலம்தான் இது போன்ற திட்டங்களை நிறுத்த முடியும் என்பதில் தெளிவா இருக்கும். நீதிமன்றங்கள் மக்கள் போராட்டத்திற்கு எப்பொழுதும் துணை போனதும் இல்லை, துணை போவதும் இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. எனவே தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வேலைகளை செய்வோம். அரசு எந்த முடிவு எடுத்தாலும் சொன்னேன். கொக்கோ கோலாவில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு, என்ஜிடி மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டே திறக்கலாம்னு சொன்னதை 2005 இன்னைக்கு வரைக்கும் பிளாச்சி மாடல் அந்த தொழிற்சாலை தொடங்கப்பட முடியல மக்கள் போராட்டத்தினால தான். அதனால மக்கள் போராட்டத்தின் மூலம் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை எந்த விதமான நெருக்கடியை கொடுத்தாலும், அச்சுறுத்தலை கொடுத்தாலும், அடக்குமுறையை கொடுத்தாலும் நாங்கள் மூட வைப்போம். இதை எல்லாத்தையும் விட உயர்ந்தது, ஸ்டெர்லைட் ஆலை இயங்குவதற்கு தகுதி இல்லாத கிரிமினல் நிறுவனம். ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசி போட்டாவே எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு நெருக்கடிகள். ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டானா கைது பண்ணி வாரக்கணக்கா மாசக்கணக்கா வைக்கிறீங்க. நீ ஆள் வச்சு உள்ள ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு இருக்க, அரசோட சேர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தி இருக்க. தமிழ்நாட்டில் ஒரு வடநாட்டை சேர்ந்த 2 காவல்துறை அதிகாரிகள், தென்மண்டல தலைவரும் நெல்லை சரகத்தினுடைய காவல்துறை தலைவரும் டிஐஜியும் சேர்ந்து இந்த நிலையை செஞ்சிருக்காங்க. அரசு இதற்கு துணையாக இருக்குது. இதைத்தான் நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போக விரும்புகிறோம். இதுதான் இந்த உண்மை வெளியில் போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. அதனால இப்ப எங்களுடைய கேள்வி என்பது அனில் அகர்வாலை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான். சிறையில் அந்த நிறுவனமே கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுற நிறுவனம் எப்படி இந்த மண்ணில் இருக்க முடியும்? எப்படி இருக்கலாம்? அதான் கேள்வி. அதனால இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை அது நீதிமன்றம் எந்த உத்தரவை கொடுத்தாலும் சரி, கிரிமினல் நிறுவனமான இந்த நிறுவனம் இங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அதான் சொன்னேன், உலகத்திலேயே அங்கே இருக்கக்கூடாது. வேதாந்தா குழுமம் கருப்பு பட்டியலை சேர்த்து முழுக்க வெளியேற்றப்படணும். அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய கருத்தை கேட்டது அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தோடு பூவுலகினர்கள் அமைப்பும், அறிவாயுதம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு மற்றும் தமிழ்நாடு மாணவர் இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தோழர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்குமே சிடி இருக்கு, சிடி வாங்கிட்டு போயிடுங்க.